வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலா ஆதரவாளர் கொஞ்சம் உற்சாகத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ்லாம் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ணுற முக்கியமான தேர்தல் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல். இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சில் எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல்லாம் வேறு சட்டமன்ற தேர்தல் கூட ஓபிஎஸோட இணைஞ்சு தான் செயல்பட்டார். ஸோ ஈரோடு இடைத்தேர்தல், ஸோ இதில் எதுவும் தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல்னால ஓரளவுக்கு கணிசமாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து வரணும். அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஓட தலைமையை எல்லாருமே தொடர்ந்து ஆதரிப்பாங்க. இல்லைன்னா பிரச்சனை தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை கிடைச்சதே முக்கியமான காரணம் அது ஆர்டிஐ மூலமாக தெரியுது. ஓபிஎஸோட ஆதரவு புகழ்ந்தி ஆர்டிஐ போட்டு பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி எல்லா வழக்கிலையும் சென்னை ஹைகோர்ட்டில் ஜெயிச்சதுனால தான் அவருக்கு இரட்டை இலை கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இந்த ஒரு ஆன்சரே இருக்குது. ஒருவேளை ஓபிஎஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடாமலே இருந்திருந்தா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இரட்டை இலை. பட் ஓபிஎஸ் கேஸ் போட்டு எல்லா வழக்கிலையும் தோற்றனால தான் இப்போ இரட்டை இலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவல்னால அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.